ஹாய் ஃப்ரெண்ட், மத்தி மீன் போய் வாங்கினேன் பாருங்கள். 100 ரூபாங்க இந்த மீன். 100 ரூபா. இது வந்து 2 நெத்திலி வேற போட்டாங்க. நெத்திலி தான் வாங்கலான்னு பார்த்தேன். சரி, என் பையன் வேற சாப்பிடணும் சரி மத்தி வாங்கிட்டேன். சரி பொரிக்கிறதுக்கு குழம்புக்கு மீன் வறுக்கிறதுக்கு எண்ணெய் சட்டி வச்சுட்டேன். எண்ணெய் ஊற்றலாம், நிறைய எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரே வாட்டி இதிலே குழம்பு தாளிச்சு மீனை போட்டுடலாம். என் பையனுக்காக தாங்க மீனே வாங்கணும். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையா, எங்கள் வீட்டுக்கார் வேறு சவாரி ஊருக்கு போயிட்டாரு. அவனுக்காக மட்டும்தான் மீன். இது கூட நல்லா முறுன்னு வறுத்து வச்சுட்டோன்னா சாப்பிடுவான். மீன் பாருங்கள், குழம்பு வச்சாச்சு. ஒரு 10 நிமிஷம் மீன் கொதிக்கணும். பத்து நிமிஷம் கொதிச்சுன்னா அவ்வளோதான் மீன் குழம்பு. சைடு வந்து மீன் வறுத்துட்டேன். என் பையன் ஏற்கனவே ஒரு 2 மீன் சாப்பிட்டுட்டான். 2 மீனை சாப்பிட்டுட்டான். நெத்திலெல்லாம் இருந்துருக்குல்ல, சாப்பிட்டுட்டான். இந்த சைடு மீன் குழம்பு நல்லா கொதிக்குது. இந்த மத்தி மீனெல்லாம் வேறு டேஸ்ட்டுங்க. அப்படி இருக்கும். குழம்பு வச்சாலும் வறுத்தாலும் அருமையாக இருக்கும். இந்த மாதிரி எத்தனை பேர் சாப்பிட்டுருக்கீங்கன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. மத்தி மீன் சாப்பிட்டுருக்கீங்க? அந்த அந்த மீனோட டேஸ்ட்டு சொல்லவே எனக்கு வாயில் வச்ச ஊறிட்டே இருக்கு. அது மாதிரி பெரிய மீனோட டேஸ்ட்டு எப்படி? மத்தி மீன் டேஸ்ட்டு தாங்க. அது வந்து குழந்தை பிறந்தவங்களுக்கு வந்து தாய்ப்பால் இல்லாமல் இருக்கும்ல, அவங்களுக்கு வந்து இந்த மத்தி மீன் பொடி மீன், இந்த சின்ன மீன் பெரிய மீனாக கொடுக்காம இந்த சின்ன மீனாக கொடுத்தீங்கன்னா பால் நிறைய. ஏன்னா சுறா மீன் வந்து சில பேரால் வாங்க முடியாது. 1 கிலோவே 400 500 சொல்லுவாங்க. இந்த மாதிரி சின்ன மீன் மத்தி மீன் கொடுத்தா கூட நல்லா பால் வந்து குழந்தைங்களுக்கு பால் சுரக்கும். கொடுத்து பாருங்கள். அதே மாதிரி இந்த மத்தி மீன் குழம்பு வச்சாலும் வறுத்தாலும் எப்படி இருக்குன்ட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்க, பாருங்கள் இப்படி கொதிக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நாங்கள் 2 மீன் சாப்பிட்டுட்டோம். இப்போ சாப்பிட்றேன். ஓகே பாய். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய். பாருங்கள், ஓகே பாய்ங்க.